நண்பர் விஜயோடு இருக்கிறவங்க எல்லாருமே கற்றுக்குட்டிகள் தான். எல்லாருமே ஒருத்தர் கூட எந்த அரசியல் இயக்கத்தில் இருந்து அரசியல்னா என்ன, தேர்தல்னா என்ன, கலப்பணினா என்ன எதுவுமே தெரியாது. ஐஏஎஸ் படிச்சுட்டு வந்திருக்கிறான், ஐஆர்எஸ் படிச்சுட்டு வந்திருக்கிறான். செங்கோட்டையும் பாவம், அவர் போய் இந்த ரசிகர் மன்றத்தில் அவரால் வெளிப்படுத்த முடியாது. அந்த விஜய்க்கு நான் சொல்றேன், நீங்க அரசியல் இயக்கமாக மாற்றுவதற்கே இன்னும் 10 வருஷம் ஆகும். இப்படி தேர்தல் பிரச்சாரத்தை டக்கு டக்குன்னு ரத்து பண்ணிட்டு போற உங்களால 10 வருஷத்துக்குள்ளே அரசியல் இயக்கமா மாற்ற முடியும்னா கஷ்டம்தான். இன்னும் 5 வருஷம் கூட ஆகலாம். திமுக தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவிலேயே நான் ஒரு மேடைக்காக பேசவில்லை, திமுகவை போல கட்டமைப்பு கொண்ட ஒரு அரசியல் இயக்கம் இந்தியாவிலேயே இல்லை. உண்மையிலே சொல்ற எல்லா பூத்துகளுக்கும் அவங்க கமிட்டியை போட்டு வீடு வீடா இந்த அண்ணா நகர் தொகுதியில யார் யார் என்னென்ன கட்சிக்கு வாக்களிப்பார்கள், எவ்வளவு பேர் பொதுவாக இருக்கிறார்கள், எத்தனை வாக்களிப்பார்கள், அனைத்தும் அவர்கள் பின்பற்றி விரல் நுழையில் வச்சிருக்காங்க. அதை விட முக்கியமாக கட்டமைப்பு வசதி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மக்கள்கிட்ட கடைசி வரையில் வேர்க்கால் மட்டம் வரையில் போகக்கூடிய. ஆகவே நான் அடித்து சொல்லுகிறேன், நான் வந்துதான் கார்த்திக் வெற்றி பெற வேண்டும் என்று இல்லை, அவர் ஏற்கனவே வெற்றி பெற்று விட்டார். அந்த வெற்றியில் சிறுத்தைகளின் பங்களிப்பு இருக்கிறது. ஒரு ஓட்டு கூட சிந்தக்கூடாது, சேரக்கூடாது. எங்கெல்லாம் சிறுத்தைகளின் வாக்குகள் இருக்கின்றனவோ அங்கெல்லாம் கொத்து கொத்தாக சூரியன் இறந்து விட வேண்டும். போவீர்களா? வெற்றி பெற வைப்பீர்களா? அங்குட்டுகளும் உழைப்பீர்களா? வரலாறு பதிவு செய்வீர்களா? சிறுத்தைகளால் கார்த்திக் வெற்றி பெற்றார் என்கிற வரலாற்றை பதிவு செய்வீர்களா? உங்களுடைய உழைச்சி இந்த வரவேற்புக்கு நன்றி. தம்பி கார்த்திக் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து அண்ணன் தலைவர் ஸ்டாலின் அவர்களின் ஆட்சி தொடர, சாதனைகள் தொடர உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்தவரை வெற்றி பெற செய்வீர்கள் என்று கேட்டு முடிக்கிறது. நன்றி, வணக்கம்.